நண்பர்களே வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு அமைகிறது என்று பார்ப்போம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய காலம். தனக்காரகனான குரு வக்ரகதியிலே இயங்குவதன் காரணமாக குடும்பத்திலே செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவிலே விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். விரோத மனப்பான்மையை மாற்றும். இதிலுமே எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய காலம் இது. உறவினர்களிடத்தே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேச்சிலே கவனம் தேவை. அதே வேளையிலே திருமண வரன்கள் தட்டி கொண்டே போனது சில தடைகளுக்கு பின் உங்களுக்கு கைகூடும் நிலை ஏற்படும். பொதுவாக குடும்பத்திலே விரயங்கள் ஒரு புறம் இருந்து கொண்டே இருக்கும். தன விஷயத்திலே எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக சிறப்பு. தொழிலிலே புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அற்புதமான மாதமாக இது செயல்படக்கூடிய நேரம். கல்வியிலே உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் முதற்கொண்டு இவர்களுக்கு சிறப்பாக உள்ளது. புதிய தொழிலுக்கு முயற்சி செய்பவர்கள் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். முடிந்தவரை முயற்சி செய்வது நல்லது. தொழிலிலே புதிய முதலீடுகளை செலுத்துவதில் கவனம் தேவை. தவிர்ப்பது இப்போதைக்கு நல்லது. கலைத்துறையிலே சிறப்பாக இல்லை. ஆகினால் கலை சார்ந்த அன்பர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக சிறப்பு. விவசாயிகளுக்கு இது அற்புதமான ஒரு நல்ல நிலையை வழங்கக்கூடிய காலம் இது. விவசாயிகளுக்கு அற்புதமான லாபங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டிலே எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய காலம் இது. பொதுவாக நன்மைகள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைய வேண்டாம். தொழிலிலே விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அதிகாரிகளுடன் வாக்குவாதத்திலே ஈடுபட வேண்டாம். முடிந்தவரை மௌனம் சாதிப்பது சிறப்பு. மகளிருக்கு இது சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக அமையும். பல வகையிலும் பண வரவுகள் இவங்களுக்கு உண்டு. ஆக நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய நல்ல காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு இவர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.